Hi everyone, welcome back to the channel. In class 12 NEET series dual nature of radiation and matter இந்த சாப்டர் பார்க்குறோம். மறக்காமல் இந்த வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த சேனலை. இப்போ இந்த சம் பார்த்தலாம். ஸோ இதெல்லாம் the number of photons per second on an average emitted by the source of monochromatic light of wavelength லாம்டா கொடுத்துருக்காங்க. லாம்டா வந்து 600 நானோமீட்டரா. நானோ அப்படின்னா 10 power minus 9. ஓகே. when it delivers the power வந்து கொடுத்துருக்காங்க 3.3 into 10 power minus 3 watt. சரியா, minus 3 watt will be H Planck constant 6.6 into 10 power minus 34 joule per second கொடுத்துருக்காங்க. the number of photons per second on an average emitted by the source. so number of photons emitted கேட்டிருக்காங்க. number of photons. so question mark. பவர் கொடுத்துருக்காங்களே, பவர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். பவர் அப்படின்னா ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் டன் பை டைமு. சரியா, ஒர்க்கு எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அவ்வளோ ஒர்க் செய்ய முடியும். அப்போ ஒர்க் ஆர் எனர்ஜி சேமு. பவர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சாப்டரில் எனர்ஜி இ போட்டான் ஆஃப் எனர்ஜி ஹெச் நியூ சொல்லியிருப்பாங்க. சரியா, ஒரே ஒரு போட்டான் அப்படின்னும் போது ஹெச் நியூ. நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் நிறைய இருக்கும் இங்கே, அந்த என் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என் டைம்ஸ் ஆஃப் ஹெச் நியூ பை டி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு என் தான் வேணும். சரியா, ஸோ பர் செகண்ட் அதான் சேர்த்துருக்காங்க பர் செகண்ட். அப்போ டைமோட வேல்யூ 1 தான் அர்த்தம். அப்போ டைமும் 1 தான். இப்போ என் தான் வேணும். சரியா, அப்போ என் வேணும் அப்படின்னா பி இன்டூ டி டிவைடட் பை ஹெச் நியூ. சரியா, எல்லா வேல்யூஸும் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். என் இஸ் ஈக்குவல் டு பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3.3 into 10 power minus 3 டைம் வந்து 1ன்னு சொல்லிட்டா. ஹெச்சோட வேல்யூ 6.6 into 10 power minus 34 நியூ வந்து என்ன பண்ணலாம், சி இஸ் ஈக்குவல் டு நியூ லேம்டா. கரெக்டாக, அப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா. அப்போ சி பை லேம்டா, சி இங்கே போட்டுக்கிறேன், லேம்டாவை தூக்கி மேலே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே போட்டுக்கலாம். அப்போ 3.3 into 10 power minus 3 1 போனன்னு அவசியம் இல்லை, லேம்டா கொடுத்துருக்காங்க. இதை கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், 6 2 0வை மைனஸ் பண்ணேன்னா 10 power minus 7 ஆகிடும். டிவைடட் பை 6.6 into 10 power minus 34 into C value. C ஓட வேல்யூ ஸ்பீட் ஆஃப் லைட் எப்பவுமே கான்ஸ்டன்ட். 3 into 10 power 8. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். 3 1 சார் 3 2 சார். இது ரெண்டும் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 33/66 இருக்கும். 1 சார் 2 சார்னு இருக்கும். இந்த 2 கூட கேன்சல் பண்ணிடலாம். ஒன்லி பவர்ஸ் தான் இருக்கு பாருங்கள். ஸோ ஒன்லி பவர் தான் இருக்கா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ஒரு 3, இது ஒரு -10 இது மேலே வரும்போது நான் ஆகிடும் பாருங்கள் -8 ஆகிடும், ப்ளஸ் 34 ஆகிடும். 34ல் 18 போச்சுன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆன்சர். 34ல் -18 2 1 6 16. ஸோ ஆப்ஷன் வந்து 10 power 16 கரெக்ட் ஆன்சர். ஸோ இருக்குது தேர்ட் ஆப்ஷன் 10 power 16 கரெக்டு. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். when the two monochromatic light of frequency. ஸோ 2 கேஸ் இருக்குது. 1 2 அப்படின்னு எழுதும் போதே பிரிச்சுக்கலாம். ஸோ 2 incident frequency நியூனா இது நியூ பை 2 இருக்குது. ஆர் இன்சிடென்ட் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் மெட்டல் தேர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பிகம். இதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து விஎஸ் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து பிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. த த்ரிஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஃபார் த மெட்டல். ஸோ த்ரிஷோல்டு ஃப்ரீக்வன்சி வி த்ரிஷோல்டு ஃப்ரீக்வன்சி. சரியா, டி மெனாத்துவம் இது ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்கும். மெட்டலுக்கு சேமாக தான் இருக்கும். இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா இது மாதிரி இருக்கும். ஸோ லைட்டு ஹெச் நியூ வரும். ஹெச் நியூ வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன பண்ணோன்னா இதில் இருக்கிற எலக்ட்ரானை வெளியில் எடுக்கணும். அது பேர் தான் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ மீதி இருக்கிற எனர்ஜி வச்சு தான் அது கைனடிக் எனர்ஜியாக போகும். ஸோ ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. சரியா, ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஹெச் நியூன்றது எனர்ஜி. இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா த்ரிஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஹெச் நியூ நாட்டு ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜி இபி நாட்டுன்னு எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இபின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வி நாட்டுன்னு கூட எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆக்ட் ஆகும். சரியா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, இதில் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ரீக்வன்சியும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க. இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. சரியா, சரி இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மட்டும் எடுத்தோன்னா EB0 இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் ஹெச் நியூ நாட். இது இன்சிடென்ட்டு,
இது வந்து த்ரிஷோல்டு இதுதான் கேட்டிருக்காங்க. த்ரிஷோல்டு தான் கேட்டிருக்காங்களா? சரி, இப்போ இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுட்டு ரெண்டு கண்டிஷனுக்கு ரெண்டுத்தையும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு ஃபஸ்ட்டுத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி 1னா அதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் Vs/2ன்னு இருக்கா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். V0 ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னால் இருக்குது Vs/2ன்னு இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி hν எதாக இருக்குது, இதில் hν மைனஸ் hν0 இதை காமனாக EVs/2ன்னு எடுத்தோன்னா ஹெச்சை காமனாக எடுத்துட்டோன்னா கூட நியூ மைனஸ் நியூ0 ஈக்குவேஷன் 1. ஸோ செகண்ட் கேஸுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வெறும் Vs தான், Vs அப்படியே வச்சுப்போம். ஃப்ரீக்வன்சி மட்டும் என்ன இருக்குது? நியூ/2ன்னு இருக்குது. அதில் காமனாக எடுத்துகிட்டு இருந்தோன்னா கூட எப்படியே போட்டலாம், மைனஸ் நியூ0. ஓகேவா? ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிலேஷன் நியூக்கும் நியூ0க்கும் என்ன ரிலேஷன் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. நியூ0 இதை கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 2 டிவைடட் பை 1 பண்ணுறேன். EVs டிவைடட் பை hν/2 மைனஸ் நியூ0 டிவைடட் பை EVs/2 hν மைனஸ் நியூ0. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா பாருங்கள், இது கேன்சல் ஆகிடும். 1/1 1/2ன்னு வந்துச்சுன்னா 1/1 இன்ட்டு 2/1. இந்த சைடில் 2ன்னு வரப்போகுது. இது ஹெச் கேன்சல் ஆகிடும். இதுவுமே எல்சிஎம் எடுத்திங்கன்னா நியூ மைனஸ் 2 நியூ0/2 டிவைடட் பை நியூ மைனஸ் நியூ0ன்னு வரப்போகுது. இதையும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்கள், 2 இன்ட்டு நியூ மைனஸ் நியூ0 மைனஸ் ஈக்குவல் டு நியூ மைனஸ் 2 நியூ0/2. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இதையுமே கூட க்ராஸ் பண்ணிடலாம். இதுவுமே க்ராஸ் பண்ணோன்னா 2 2s are 4 ஆகிடும். 4 நியூ மைனஸ் நியூ0 ஈக்குவல் டு இது பண்ணும்போது 2 2s are 4, இங்கேயுமே ஒரு 2 வந்திருக்கும். கரெக்டாக? ஈக்குவல் டு நியூ மைனஸ் 2 நியூ0. காமனாக இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எடுத்துடலாம். 4 நியூ, இது இந்த சைடு எடுத்துன்னு வந்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல கரெக்டாக பண்ணிடணும் பாருங்கள். அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2வும் இங்கே வரும்போது 2 2s are 4ன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறமா உள்ளே மல்டிபிள் பண்ணிங்க, ஈஸியாக இருக்கும். 4 நியூ மைனஸ் நியூ0 ஈக்குவல் டு நியூ மைனஸ் 2 நியூ0ன்னு இருக்கா? இப்போ இதை கரெக்டாக உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 நியூ மைனஸ் 4 நியூ0 ஈக்குவல் டு நியூ மைனஸ் 2 நியூ0. ஸோ இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ இங்கே பண்ணும்போது நான் வர பாருங்கள், நியூலாம் ஒரு சைடு எடுத்துங்க. 4 நியூ மைனஸ் நியூ ஈக்குவல் டு இந்த 4 நியூ0 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 4 நியூ0 மைனஸ் 2 நியூ0ன்னு வந்திருக்கும். அப்போ 4 மைனஸ் 1 3 நியூ ஈக்குவல் டு 2 நியூ0. ஸோ நியூ என்னும் போது 2/3 நியூ0. சரி, அவங்க கேட்டிருக்கிறது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கான ரிலேஷன் தான். அப்போ நியூ0 தான் நம்மளுக்கு வேணும். நியூ0 மட்டும் வேணும், இதுதானே கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? த்ரிஷோல்டு ஃப்ரீக்வன்சி இதுதான். நியூ0 வேணும் அப்படின்னும் போது 3/2 நியூ. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், 3/2 நியூ, ஆப்ஷன் 3. இதை கிளியராக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, the graph show the variation of the de Broglie wavelength lambda of the particle to its associated momentum. லாம்டாக்கும் பிக்கும் கிராஃப் கேட்டிருக்காங்க. லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக ஒன்று ஏறிச்சுன்னா ஒன்று கம்மியாகும். சரியா? ஸோ லாம்டா ஏற பி வந்து கம்மியாகிட்டே வரும். ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். த லைட் ரேஸ் ஹேவிங் த போட்டான் ஆஃப் எனர்ஜி E வந்து 4.2 எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபாலிங் அந்த மெட்டல் சர்ஃபேஸ் ஹேவிங் த ஒர்க் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க 2.2 எலக்ட்ரான் வோல்ட். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஆஃப் த சர்ஃபேஸ் V0. சரி, அது கேட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த ஃபார்முலா எடுத்துங்க. hν இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஒர்க் ஃபங்க்ஷனாக நம்ம எப்படி சொல்லலாம்னா hν0 த்ரிஷோல்டு ஃப்ரீக்வன்சியாக யூஸ் பண்ணும்போது hν0 எடுப்போம். அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரான் இன்ட்டு வோல்டேஜ் V0 தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அப்போ இந்த ஃபார்முலாவை hν வந்து நம்ம எனர்ஜி ஈன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்போ hν எனர்ஜி, ஏன்னா எனர்ஜி கொடுத்துருக்காங்க, ஈன்னு எடுத்துக்கிறேன். இதை ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படியே எடுத்துக்கிறேன். கைனெட்டிக் எனர்ஜியை EV0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். எனர்ஜியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.2 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஒர்க் ஃபங்க்ஷன் 2.2 எலக்ட்ரான் வோல்ட்டு. இதுவுமே வந்து எலக்ட்ரானு வோல்ட்டு. சரியா? ஸோ எல்லாத்தோட யூனிட்டும் சேமாக தான் இருக்குது. இங்கே ப்ளஸ் தானே வந்திருக்கும். ஓகே.
ஸோ இப்போ இந்த 4.4 எலக்ட்ரான் வோல்ட் மைனஸ் 2.2 எலக்ட்ரான் வோல்ட் தான் அதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலாக இருப்போது. 4.2 மைனஸ் 2.2ன்றது 2 எலக்ட்ரான் வோல்ட். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட். ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டினில் இந்த த்ரிஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் மெட்டீரியல். த்ரிஷோல்டு ஃப்ரீக்வன்சினாலே மினிமம் ஃப்ரீக்வன்சி த்ரிஷோல்டு ஃப்ரீக்வன்சி V நாட்னு கொடுத்துருக்காங்க, நியூ நாட்னு கொடுத்துருக்காங்க. the light of frequency incident வந்து 4 nu naught is incident on this metal. The maximum kinetic energy emitted, maximum kinetic energy maximum. சரியா? அப்போ h nu is equal to energy incident. இந்த இடத்துல வந்து threshold frequency அதே ஃபார்முலா தான். இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் தான். h nu வரும், ஒர்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கும், கைனடிக் எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கும். ஸோ எனர்ஜி h nu எடுத்துட்டேன், ஒர்க் ஃபங்க்ஷனாக த்ரிஷோல்டு ஃப்ரீக்வன்சி h nu நாட் எடுத்துட்டேன். இதான் வந்து கைனடிக் எனர்ஜியாக இருப்போது. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? h நியூ வந்து 4 times ஆஃப் நியூ நாட்டு. இது வந்து ஃபோட்டோ த்ரிஷோல்டு ஃப்ரீக்வன்சி நியூ நாட்டே தான் கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. ஸோ இது இந்த சைடு வரும்போது 4h nu நாட் மைனஸ் h nu நாட் அப்படின்னும் போது கைனடிக் எனர்ஜி 4 minus 1 3h nu நாட் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்குது. கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த சீசியம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சீசியம், பொட்டாசியம், சோடியம், Na 2.14, 2.30, 2.75. இன்சிடென்ட் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன் ஆஃப் இன்சிடென்ட் எனர்ஜி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.20 எலக்ட்ரான் வோல்ட். விச் ஆஃப் த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் வில் எமிட் த ஃபோட்டோ எலக்ட்ரான். ஸோ இதோட லாஜிக் அப்படின்னு பாருங்கள். வர எனர்ஜி வந்து 2.20 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மினிமம் எனர்ஜி ரெக்வைர்ட் டு எஸ்கேப் அண்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபேஸ். மினிமமாக ஒரு எனர்ஜி வேணும் எலக்ட்ரானை வெளியில் எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த எனர்ஜியை 2.20. இந்த 2.20 இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் எமிஷன் நடக்கும். ஸோ 2.20 எலக்ட்ரான் வோல்ட்டு அட்லீஸ்ட்டு இது இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும்? எமிஷன் நடக்கும். சரியா? ஸோ இப்போ 2.20 இது கொடுத்தா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சீசியம் கொடுத்தா 2.14 இருந்தாலே போதும், எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். மீதி அந்த 0.1 0.6க்கு 0 அதை மைனஸ் பண்ணி வர வேல்யூ கைனடிக் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? சீசியமுக்கு பாசிபிள். இப்போ இது 2.30, இது 2.30 கொடுத்தா தான் எலக்ட்ரானை எமிட் பண்ணும். ஆனால் வரது பார்த்தீங்கன்னா 2.20 தான். அப்போ எமிட் பண்ணாது. அப்போ இதுவுமே அதிகம் பண்ணாது, இதுவுமே இப்போ மற்ற ரெண்டு பண்ணாது, சீசியம் மட்டும் தான் பண்ணும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இந்த எனர்ஜி இன்சிடென்ட் எனர்ஜி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும். அப்போ இந்த கேஸுக்கு மட்டும் தான் இன்சிடென்ட் எனர்ஜி அதிகமாக இருக்குது, இதோட ஒர்க் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் சிசிஎம் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 2ல் மட்டும்தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். த மினிமம் wavelength of X-rays produced by the electron accelerated to the potential difference V-க்கும் இந்த மினிமம் வேவ்லென்த் லாம்டாக்கும் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் கேட்கும்போது டி ப்ராக்லி எடுத்துக்கிறேன். டி ப்ராக்லியும் எனர்ஜியோட ஃபார்முலா வச்சு அப்படியே டெரைவ் பண்ண பார்க்கலாம். எனர்ஜினா அது E is equal to h நியூவா, என்னென்ன ஃபார்முலா தெரியுதோ அப்படியே போட்டே வாங்க. C is equal to நியூ லாம்டா. அப்போ நியூன்னும் போது C by லாம்டா இதை யூஸ் பண்ணிக்கலாம். E is equal to h, இந்த நியூக்கு பதில் C by லாம்டான்னு எடுத்துட்டேன். லாம்டாக்கும் எனர்ஜிக்கும் தானே கேட்டிருக்காங்க. எனர்ஜியை நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டு HC by லாம்டா போட்டோன்னா இப்போ லாம்டா மட்டும் வேணும்ல, லாம்டா அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு HC by EV. சரியா? ஸோ HCE எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். அப்போ லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த அப்ளைட் வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லிக்கலாம். அப்போ எங்கே இருக்குது? லாம்டா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/V. இப்போ ஆப்ஷன் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். த டி ப்ராக்லி வேவ்லென்த் அசோசியேட்டட் வித் அன் எலக்ட்ரான் ஆக்சிலரேட்டட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 81 வோல்ட். ஸோ எலக்ட்ரானு டி ப்ராக்லி வேவ்லென்த் வந்தாலே ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலா எடுத்துங்க. வேவ்லென்த் இஸ் ஈக்குவல் டு 12.27 பை ரூட் ஆஃப் வோல்டேஜ். சரியா? டி ப்ராக்லி வேவ்லென்த் கேட்டிருக்காங்க, வோல்டேஜும் கொடுத்துறாங்க. ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் தான். சரியா? ஸோ இந்த ஃபார்முலா ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது, நிறைய முறை கேட்பாங்க. ஸோ 12.27 டிவைடட் பை ரூட் ஆஃப் பொட்டன்ஷியல், அதான் வந்து வேவ்லென்த்தாக இருப்பது 12.27 81. இதுவுமே ஸ்கொயர் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12.27 டிவைடட் பை 9ன்னு வரப்போது. இதை டிவைட் பண்ண ஆன்சர்
இது வந்து நானோமீட்டரில் இருக்கும் சரியா. இது வந்து ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்கும், சாரி இது ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 12.27 பை √v ஆம்ஸ்ட்ராங்னு இருக்கும். ஆனால் இங்கே கொடுத்ததெல்லாம் நானோமீட்டர். ஃபஸ்ட்டு இதை டிவைட் பண்ணுவோம், டிவைட் பண்ணிட்டு சால்வ் பண்ணுவோம். 12.27 டிவைட் பை 9, 9 1s are 9, ரிமைனிங் 3.2, 9 9 4s are 36 ஆகிடும், 9 3s are 27, 27 5 7, 9 5s are 45, 9 6s are 54. ஸோ ஆன்சர் வந்து 1.36 ஆம்ஸ்ட்ராங்கா. ஸோ ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னும் போது 10⁻−10. ஸோ ஆனால் இங்கே இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் எதுவும் இல்லை. இந்த வேல்யூ என்ன பண்ணோம், +1 10⁻−10 இருக்குது. 1.36 எல்லாமே நானோமீட்டரில் இருக்குது. நானோமீட்டர்னால் +1 பண்ணுவோம், மேலேயும் கீழேயும் 10ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது என்ன ஆகிடும், இந்த 10ஆல் இதையும் பண்ணும்போது 0.136, இது ரெண்டும் வந்து 10⁻−9 ஆகிடும். 0.136 into 10⁻−9 0.136 நானோமீட்டர். ஆப்ஷன் 4 கரெக்ட். Next question, the maximum kinetic energy of the emitted photoelectrons in the photoelectric effect is independent of. ஸோ இது வந்து அந்த கிராஃப் ஒரு 4 கிராஃப் இருக்கும். அந்த 4 கிராஃபை இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்பேன், அதை பார்த்தீங்கனாலே ஈஸியாக புரிஞ்சிடும். இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். இன்டென்சிட்டிக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் எந்த ரிலேஷனும் இருக்காது சரியா. ஸோ அப்போ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப்னா இன்டென்சிட்டி தான் சரியா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா, இன்டென்சிட்டியும் கரண்ட்டும் ப்ரொபோர்ஷனலு. இன்டென்சிட்டிக்கு எது சம்மதம் இல்லை அப்படின்னா அதோட கைனெட்டிக் எனர்ஜி. அதே மாதிரி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு எது டிபெண்ட்னா அதோட இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி நியூ சரியா. ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ரீக்வன்சி, கைனெட்டிக் எனர்ஜி இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. இது தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்த கிராஃப் ஷோ த வேரியேஷன் ஆஃப் 1/λ² கொடுத்துருக்காங்க சரியா. அண்ட் இட்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜிக்கும் இதுக்கும் என்ன கிராஃப் அப்படின்னு பார்க்கணும். where the lambda is the de Broglie wavelength, lambda is equal to h/p. இந்த ஃபார்முலா 3 ஃபார்முலா இருக்கும். hp வந்து mன்னு சொல்லலாம். வேறு எப்படி சொல்லலாம்னா, கைனெட்டிக் எனர்ஜியை எடுத்தோன்னா 1/2 mv². இது கூட m மல்டிபிள் பண்ணோன்னா 1/2 mp² இருக்கும் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ p மட்டும் வேணும் அப்படின்னும் போது 2m கைனெட்டிக் எனர்ஜி ரூட்டுன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த இடத்துல h/√2m கைனெட்டிக் எனர்ஜி E மட்டும் போட்டுக்கிறேன் ஓகேவா. ஸோ இங்கே ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். 1/λ இஸ் ஈக்குவல் டு h/h. ரெசிப்ரோக்கல் பண்ணால் நான் ஆகிடும், மேலே வந்துடும் 2me/h. ஸோ λ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் 1/λ² இஸ் ஈக்குவல் டு 2me டிவைடட் பை h² வரும். ஸோ இங்கே எதுக்கும் இந்த சைடு கரெக்டாக 1/λ² இருக்குது, இந்த சைடு எனர்ஜி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே ஒரே டேர்மாக தான் எடுத்துக்கணும். இன்வர்ஸ்லி நினச்சிக்க போகிறீங்க, இது ஃபுல்லாகவே ஒரே டேர்ம். இது இந்த என்டையர் டேர்ம் நீங்கள் சப்போஸ் இந்த கிராஃபில் வெறும் λ² கொடுத்துருந்தாங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கலாம். நீங்கள் கொடுத்ததே 1/λ², இது ஃபுல்லாக ஒரே டேர்மாக எடுத்துக்கணும். இதுவும் எனர்ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஒன்று ஏறுச்சுன்னா இன்னொன்று ஏறும். அப்போ ஆப்ஷன் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இஃப் c is the velocity of light in the free space, okay, the correct statement of the photon among. இதில் எது 5 ஆப்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு பார்த்துக்கணும். எனர்ஜி ஆஃப் போட்டான் h கரெக்டு தான். த வெலாசிட்டி ஆஃப் போட்டான் c கரெக்டு தான். மூமெண்டமும் கரெக்டு தான். p is equal to h/c ஃபார்முலா கரெக்டு தான். இந்த போட்டான் எலக்ட்ரான் கொலிஷன் போத் எனர்ஜி, ஆமாம் எலாஸ்டிக் கொலிஷன் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, கன்செப்ட் தான் வரும். போட்டான் பொசஸஸ் பாசிட்டிவ் சார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டான் தான் பாசிட்டிவ், போட்டான் நியூட்ரல். அப்போ இது தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு 4 கரெக்டு. ஏபிசிடி கரெக்ட். ஆப்ஷன் 4ல் இருப்பாருங்க, ஏபிசிடி ஒன்லி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்த எலக்ட்ரான் அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆக்சிலரேட்டட் பை த சேம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் v. Then let lambda e and lambda a alpha by the denoted the wavelength of electron and alpha particles சரியா. ஆல்ஃபா ஏன்றதை ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கினாங்க சரி ஓகே. இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ரேஷியோவில் எது பெருசு எது சின்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ போன வாட்டி தான் அந்த ஃபார்முலா இப்போ தான் டெரைவ் பண்ணேன். lambda is equal to h/p ஆர் h/mv ஆர் h/√2m எனர்ஜி அப்படின்னு போட்டோமா. கைனெட்டிக் எனர்ஜியை QEV அப்படின்னு சொல்லலாம். இங்கே
இவி அப்படின்னு சொல்லலாம். ஈன்றது சார்ஜ், பின்றது பொட்டென்ஷியல். ஸோ அப்போ இதை எடுத்துக்கிறேன். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/h/2 m சார்ஜ் க்யூன்னு எடுத்துக்கிறேன் பி. அப்போ இது ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்கும் ரேஷியோன்னு பார்த்தலாம். எலக்ட்ரானுக்கு பார்த்தலாம், எலக்ட்ரானு பை ஆல்ஃபா பார்ட்டிகல். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே வருது. அப்போ இங்கே மேலே வந்து 2m சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸு, பொட்டென்ஷியல் ரெண்டுத்துக்கும் சேம் தான் சொல்லிட்டாங்க, அதனால் அது கேன்சல் பண்ணிக்கலாம். கீழே வந்து நான் வந்துடும் 2 மாஸ் ஆஃப் இதுவும் ஆல்ஃபா, 2 மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இங்கே வந்துடும். எலக்ட்ரானு சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம ஈனே கூட எடுத்துக்கலாம். இப்போ √2 கூட கேன்சல் ஆயிடுச்சுன்னா லாம்டா இ பை லாம்டா ஆல்ஃபானும் போது என்ன இருக்கும், ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் ஆல்ஃபா, மாஸ் ஆஃப் சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா டிவைடட் பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். சரியா? ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து 2 டைம்ஸ் த மாஸு, 4 டைம்ஸ் த சார்ஜ். சரியா? அப்போ இது பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ அதிகம், இந்த வேல்யூ கம்மி. அப்போ ஆப்ஷன் வந்து லாம்டா இ, இது பெருசுனா கிரேட்டரு இப்படி போட்டுக்கணும். சரியா? வாய் எந்த சைடு திறந்துருக்கோ அது பெருசு. ஸோ அப்போ இது பெருசு. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இஃப் பை இஸ் த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் இன் எலக்ட்ரான் வோல்ட். சரியா? ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இருக்குது. மேபி 1 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கூட எடுத்துங்க. த லைட் ஆஃப் வேவ் லென்த் ஹெச் நியூ இருக்குது பார்த்தியா லைட்டு, அதை நம்ம என்ன சொல்லிக்கலாம், நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா, சி இஸ் ஈக்குவல் டு நியூ லாம்டா வரும். கரெக்டாக? சி இஸ் ஈக்குவல் டு நியூ லாம்டா, நியூ என்னும் போது சி பை லாம்டா. இதை எப்போவுமே மைண்டில் கேட்டீங்க. அப்போ ஹெச்சி பை லாம்டான்னு எடுத்துப்போம். அந்த லாம்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த லாம்டாவோட வேல்யூ தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்சி பை இன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி இ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஹெச்சி பை லாம்டாத்துக்கு ஹெச்சி பை இன்னு போடுவோம். இது கேன்சல் பண்ணுறோன்னா இந்த ஈயும் மேலே வந்துடும். சரியா? அப்போ எனர்ஜியோட வேல்யூ ஈன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்சிடென்ட் எனர்ஜியோட வேல்யூ ஈயை இப்படி சுற்றி கொடுத்துருக்காங்க. இன்சிடென்ட் ஆன் இட் வித் த எனர்ஜி அபோவ் த த்ரிஷோல்டு வேல்யூ அட் த இன்சிடென்ட். த்ரிஷோல்டு வேல்யூவோட அதிகமாக தான் கொடுத்துருக்கு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். அப்போ அதோட மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் எஜெக்டட் பை இட் அட் த இன்ஸ்டன்ட், பிளாங்க் கான்ஸ்டன்சிலாம் கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி, ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜியா. ஸோ அவங்க கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி இதான் கேட்டிருக்காங்க. அப்போ எனர்ஜி வந்து ஸ்மால் ஈன்னு வந்திருக்கு. இந்த பையும் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் பை, இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் பை. இதுதான் வந்து மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி, பை மைனஸ் இ. ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் 3 கரெக்ட். எதுவுமே இல்லை, கொஸ்டின் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் ரெப்ரசன்ட் த வேரியேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் வித் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட் ஷோயிங் எக்ஸ் ஆக்சிஸ் இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஏற ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதோட லாஜிக்னா அதுனா ஹெச் நியூ ஃபோட்டான் பேக்கெட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இன்டென்சிட்டி ஏற்ற பேக்கெட் ஆஃப் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இந்த சர்ஃபேஸில் நிறைய பேக்கெட் வந்து இடிக்கும் போது நிறைய எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். நிறைய எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆச்சுன்னா நிறைய சார்ஜஸ் போகுதுன்னா நிறைய கரண்ட் இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ஸ்னால் இது கரெக்டு, இது தப்பு, இதெல்லாம் தப்பு. அப்போ ஏ மட்டும்தான், ஏ மட்டும் எங்கே இருக்குது, ஆப்ஷன் 2ல் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் an electron orbiting in the second state n is equal to 2 of hydrogen atom close to the given Bohr radius. Bohr radiusன்றது A0ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.052 நானோமீட்டர்லேயே தான் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது, அதை கன்வெர்ட் பண்ண தேவையில்ல. அப்போ n ஈக்குவல் டு 2 அப்படின்னும் போது ரேடியஸ்னால் வரப்போது 0.052 இன்ட்டு n வந்து 2 4 மேலாம் மல்டிபிள் பண்ணால் 4 2s are 8, 4 5s are 20, 0.280 RN. ஆனால் இவங்க கேட்டிருக்குது என்னது, வேவ்லென்த்தோட ஃபார்முலா டி ப்ராக்லி வேவ்லென்த் லாம்டானா h/p/mv. நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நீல்ஸ் போரோட செகண்ட் பாஸ்லேட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் mvr is equal to nh/2π. இங்கே mv மட்டும் இருக்கா, அப்போ mv மட்டும் வேணும்னா nh/2πr. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தலாம். h/1 கூட போட்டுக்கோ, mvக்கு பதில்
NH/2 pi r. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் h/1 into 2 pi r. NH h கேன்சல் ஆச்சுன்னா 2 pi r by n. இந்த இடத்துல என்னோட வேல்யூ 2. அப்போ 2 pi r/2 போட்டோன்னா இது கேன்சல் ஆகிட்டு பை ஆர்னு வரப்போது. ஆரோட வேல்யூ தெரியும். பை வந்து 3.14. 3.14 into 0.208. சரியா? இதை மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருது பாருங்கள். ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 0.67 நானோமீட்டர். சரியா? ஆப்ஷன் 3 கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, போட்டான் அந்த எலக்ட்ரான் mass m having the energy, the ratio of proton lambda photon divided by lambda electron. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, E is equal to h நியூவா போட்டானுக்கு நியூ வந்து என்ன சொல்லலாம், C is equal to நியூ லேம்டான்னு எடுத்தோன்னா நியூ வந்து எப்போவுமே C லேம்டா இது ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். E is equal to h C by லேம்டான்னு எடுத்துப்போம். அங்கே லேம்டா தானே கேட்டிருக்காங்க. அப்போ லேம்டா ஆஃப் போட்டானோட வேல்யூ வந்துச்சு HC/E முடிஞ்சிச்சா. ஸோ இப்போ அதே மாதிரி எலக்ட்ரானுக்கும் வேணும். எலக்ட்ரானுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே போட்டோம் பாருங்கள், h/p அப்படி இல்லைன்னா மாஸ்லாம் வர மாதிரி போடும்போது 2 times மாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு வந்துடும். அதை ஈன்னு கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம எடுக்கலாம். அப்போனா வரும் பாருங்கள், இதிலேருந்து லாம்டாவே ஓகே, இது அப்படியே ரெண்டு இதுவுமே இருக்குது இதுவுமே இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிடலாம். இதானே கேட்டிருக்காங்க, லாம்டா ஆஃப் போட்டான் டிவைடட் பை லாம்டா ஆஃப் எலக்ட்ரான். அப்போ HC/E டிவைடட் பைன்னு போட்டு இது கீழே வரும். லாம்டா வந்து இதுவுமே நான் அது h/, தான் வந்திருக்கும். சரியா? h/√2m. இது அப்படியே நான் இப்பயே என்ன பண்ணிக்கிறேன், ரெசிப்ரோக்கல் பண்ணி போட்டுக்கிறேன். 2me டிவைடட் பை h. இந்த ஹெச்சும் கேன்சல் ஆகிடும். இந்த சி அப்படியே இருக்கணும். √2me டிவைடட் பை இந்த இயர் ரூட் அப்படின்னு எழுதிட்டுனா கூட ஒன்று கேன்சல் ஆகிடும். அப்போ C டிவைடட் பை √2m/E எங்கே இருக்குது, ஆப்ஷன் 4 கரெக்டு. சரியா? ஆப்ஷன் 4 கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். An electron of mass m and proton are having the same energy. The ratio of de Broglie wavelength associated with them. The ratio of de Broglie wavelength associated with the electron and proton. சரியா? ஸோ எலக்ட்ரானுக்கும் போட்டானுக்கும் பார்க்கணும், அதோட வேவ் லென்த் தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டுத்தோட வேவ் லென்த் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். லாம்டா E டிவைடட் பை லாம்டா P வேணும். ஸோ போட்டான் அப்படின்னும் போது E is equal to h நியூ. நியூ வந்து C/λ எடுத்துப்போம். யூஸ்வலாக C/λ எடுத்துட்டோம். போட்டான் வந்து HC/E அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம், ஏற்கனவே நம்ம போட்டது தான். சரியா? லாம்டானும் போது h/p PIMB சொல்லலாம். இதை கைனெட்டிக் எனர்ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா வந்திருக்கும். அதான் எடுத்து இங்கே போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். h/√2me டிவைடட் பை இது வரணும். ஸ்ட்ரெயிட்டாக நான் ரெசிப்ரோக்கல் பண்ணேன்னா E டிவைடட் பை ஹெச்சின்னு வரப்போகுது. ஹெச்சும் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஈயை கூட என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ரூட்டின்னு போட்டோன்னா ஒரு ரூட்டி கேன்சல் ஆகிடும். மேலே ரூட்டி மட்டும் இருக்கும். கீழே √2m. C வந்து தனியாக தான் இருக்கும். சரியா? C வந்து தனியாக தான் இருக்கும். E/2m 1/c E/2m பவர் 1/2 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆப்ஷன் 1 கரெக்டு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். When the metallic surface is illuminated with the radiation of wavelength h nu வருது பார்த்தீங்களா, அதோட wavelength லாம்டா அந்த stopping potential is V. If the same surface is illuminated with the radiation of wavelength 2 lambda, the stopping potential வந்து V/4. The threshold wavelength for the metal surface. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, h nu வந்து இன்சிடென்ட்டு, ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜி. இந்த ஃபார்முலா எப்படி ரீஅரேஞ்ச், h nu நாட். சரியா? கைனெட்டிக் எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு எடுத்துக்கிறேன், ஈவின்னு எடுத்துக்கிறேன். C is equal to நியூ லாம்டா, நியூ வந்து C/λ எடுத்துக்கிறேன். HC/λ is equal to HC/λ நாட்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த லாம்டா நாட் தான் வேணும். லாம்டா த்ரிஷோல்டு வேவ்லென்த், இந்த லாம்டா நாட் தான் வேணும், ப்ளஸ் EV. இந்த ஃபார்முலா கூட ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். EV is equal to EV மட்டும் வேணும்னா HC/λ மைனஸ் HC/λ நாட்.
இந்த ஃபார்முலா வச்சு 2 கேசஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேசஸ்க்கு இவி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் விஏ தான் இருக்குது. அப்போ இதுதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் விஏ எடுத்துக்கிறேன். ஹெச்சி காமனாக எடுத்துருந்தேன்னா கூட 1/λ இன்சிடென்ட்டோட வேவ் லென்த்து லாம்டா தான் -1/λ0. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? v/4 இந்த இடத்துல வருது. v/4 = hc இன்சிடென்ட் வேவ் லென்த் வந்து 2 times the lambda 1/2λ -1/λ0. ஸோ 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணி என்ன பண்ணோம்? λ0 கண்டுபிடிக்கணும். இந்த 4 கூட இந்த சைடு மல்டிபிள் பண்ணிடலாம். ev = 4hc 1/2λ -1/λ0. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்துலையுமே ஈவின்னு இருக்குது. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் hc 1/λ -1/λ0 = 4hc 1/2λ -1/λ0. hc கேன்சல் ஆகிடும். 1/λ -1/λ0. இந்த 4 உள்ள தள்ளினா 4/2λ -4/λ0. 1 are 2 2s are 1/λ ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடா -2/λ 2/λ ஈக்குவல் டு இது அந்த சைடு போச்சுன்னா 1/λ0 -4λ0. அப்போ பேஸ் சேம் 1 - 2 இங்கே வந்து 1 - 4/λ0. அப்போ -1/λ -3/λ0 மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா λ0 = 3λ. ஆப்ஷன் 4 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா the electron of mass m with the de Broglie wavelength lambda fall on the targeted in the X-ray tube. The cutoff wavelength λ0 of the emitted. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா எனர்ஜி வச்சு தான் கண்டுபிடிக்கணும். எனர்ஜினா h நியூவா c = நியூ லாம்டா, நியூ வந்து c/λ, e = hc/λ0. ஸோ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த λ0 தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னும் போது de Broglie wavelength யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். λ = h/p. λ = h/p. இந்த பியை என்ன சொல்லுவோம்? mvன்னு சொல்லலாம். mv அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா 2 mass of kinetic energy E அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ lambda = h/√2m kinetic energy இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுலேருந்து எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிக்கிறேன். λ² = h²/2m இருக்கும். E மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? h² அப்படியே இருக்கும். 2m E அங்கே போயிடுச்சு. λ² இப்படி வந்துடும். 2 ஈயும் ஈக்குவேட் பண்ணி நம்ம வேல்யூ போட்டுக்கலாம். சரியா? இந்த λ0 தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கலாம்? hc/λ0 = h²/2m λ². ஹெச்சும் கேன்சல் பண்ணிடலாம் ஒரு பவரு. இது கிராஸ் மல்டிபிள் பண்ண பார்க்கலாம். இது இந்த சைடு வந்துச்சுன்னா 2mc λ² h λ0ன்னு இருக்கும். λ0 மட்டும் வேணும்னும் போது 2mc λ²/h. ஸோ எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் 1ல் இருக்குது பாருங்கள். 2mc λ²/h ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். A photon of energy 5 electron volt எனர்ஜி இதோட எல்லாத்துக்குமே இந்த ஈக்குவேஷன் தான். எனர்ஜி வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜியா. ஸோ இதோட எனர்ஜி வந்து இன்சிடென்ட் எனர்ஜி 5 electron volt on the cathode. The photoelectric cell, the maximum energy of the emitted photoelectron, maximum kinetic energy வந்து 2 electron volt. சரியா? அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாமா? ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது 5 - 2 3 electron volt. ஓகே, இப்போ இது கேஸ் 1ல் ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த போட்டான் ஆஃப் 6 electron volt செகண்ட் கேஸில் போட்டான் ஆஃப் எனர்ஜி வந்து 6 வோல்ட்டான். இது 5 பதில் 6 electron volt வந்துச்சான். ஆர் no photo electron number photo electrons will reach the anode. இந்த கொஸ்டினை இன்னொரு முறை கிளியராக படிங்க. when photon of energy 6 electron volt are incident on C, no photo electrons will reach the stopping potential of A relative to the P. Stopping potential அப்போ கரெக்டாக இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் A அப்போ ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரான் கூட வரல. சரியா? ஸோ அப்போ அதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? ஒர்க் ஃபங்க்ஷன் அதே தான் இருக்குது. ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி EV0 இதுதான் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். இதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும்போது நோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஹேப்பன். ஸோ அப்போ 6 electron volt
இது ஒர்க் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3 அதான் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலாக இருப்பது. அப்போ 3 - 3 வந்து 3 எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு EV0 இருக்குது. அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0 வந்து 3 தான் இருக்கும். அந்த 3 என்னவா இருக்கும்னா -3 இருக்கும். சரியா, -3 கொடுத்தா தான் என்ன ஆகும்? இப்போ இந்த கேஸ் அப்படியே விஷுவல் பண்ணுங்கள். இங்கே எலக்ட்ரோடு இருக்கா, இங்கே மைனஸ் கொடுத்துருப்பாங்க. வரது 3 எலக்ட்ரான் வோல்ட்டு, வரது வந்து 6 எலக்ட்ரான் வோல்ட்டா, 6 எலக்ட்ரான் வோல்ட் வந்துச்சு. அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 3 வந்து இதை வெளியில் எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகிடும். மீதி 3 வச்சு இப்படியே வந்துன்னு இருக்கும். அப்போ மீதி 3 வச்சு இங்கே வந்துன்னு இருக்கா, நம்ம தரதும் 3 கரெக்டாக 3 இருந்துச்சு அப்படின்னும் போது வந்தது அப்படியே போயிட போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். the de Broglie wavelength of the neutron thermal equilibrium with heavy water at the temperature having mass m. அப்போ இதோட கைனடிக் தியரியில் ஒரு ஃபார்முலா வரும். என்ன வரும்னா 3/2 kT அப்படின்னு வரப்போகுது. சரியா, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா de Broglie wavelength லாம்டானா h/p, அதை mvன்னு சொல்லிக்கலாம். ஸோ mv சொல்லிக்கலாம். இதை வேறு எப்படியும் சொல்லலாம்னா h/2m கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவேன். சரியா, இந்த கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ தான் 3/2 kT. சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். h/√2m கைனட்டிக் எனர்ஜி 3/2 kT. 2 கேன்சல் ஆச்சுன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/√3m kT. அப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்? h/3 kT ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டலாம். கிவன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் த்ரிஷோல்டு வேவ்லென்த் லாம்டா நாட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மீனிங் 23250 × 10⁻−10. the velocity of the electron ejected தான் கேட்டிருக்காங்க. electron from the metal surface having the ultraviolet wavelength. ஸோ இன்சிடென்ட்டோட வேவ்லென்த் 2536 × 10⁻−10. ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹெச் வந்து 4.14 × 10⁻−15 எலக்ட்ரான் வோல்ட் பர் செகண்ட், எலக்ட்ரான் வோல்ட் செகண்ட். சியோட வேல்யூ தெரியும், 3 × 10⁸ தான் அது. சரியா, ஸோ 8, 3 × 10⁸ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவலண்ட் வேல்யூ தான், கேல்குலேஷன் அப்ராக்சிமேட்டாக வந்தால் ஓகே தான். இப்போ வெலாசிட்டி வேணும். இப்போ என்ன பண்ணலாம்? ஹெச்நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜியாக C is equal to நியூ லாம்டா போட்டு நியூ c/λ0. ஏன்னா வேவ்லென்த் தான் கொடுத்துருக்காங்க. hc/λ0. இந்த மைனஸ் இந்த சைடு எடுத்துன்னு வந்துடுறேன். hc இங்கே வந்து லாம்டா வரும், இங்கே தான் வந்து என்ன வந்துடும்? லாம்டா நாட். இது இன்சிடென்ட்டு, இது த்ரிஷோல்டு, ரெண்டுமே தெரியும். அப்போ ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி 1/2 mv². இதில் hc காமனாக எடுத்துட்டா கூட 1/λ - 1/λ0 1/2 mv². ஸோ v மட்டும் தான் வேணும். v மட்டும் வேணும்னும் போது 2hc/m 1/λ0 1/λ0 v²ன்னு வரப்போகுது. v மட்டும் வேணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் hcm 1/λ - 1/λ0. சரியா, ஸோ இந்த வேல்யூலாம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் வந்து அப்ராக்சிமேட்டாக 0.6 × 10⁻6. 0.6 × 10⁻6. அப்போ ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். an electron of mass m, மாஸ் வந்து m with initial velocity v, uன்னு எடுத்துக்கிறேன். இனிஷியல் வெலாசிட்டி u 11th எடுப்பலாம். v0 i கேப்னு கொடுத்துட்டாங்க. enters the electric field E is equal to -E0 i cap at constant time t is equal to 0. If lambda naught is the de Broglie wavelength, initial, okay, then de Broglie wavelength at time lambda at time t இருக்கும்போது லாம்டா எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா, என்ன பண்ணலாம் பாருங்கள். லாம்டா இஸ் ஈக்குவல் டு de Broglie wavelength h/p, அதுதான் mv அப்படின்னு போடும். சரியா, ஸோ h/p mv இனிஷியலில். அப்போ இனிஷியல் லாம்டா நாட்னும் போது h/m v0. சரியா, இனிஷியல் v0. இங்கே வந்து லாம்டா hm/v. லாம்டா கான்ஸ்டன்ட்டு, m கான்ஸ்டன்ட், v வேணும். அப்போ v வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பாருங்கள். v வேணும்னா கைனமெட்டிக் ஈக்குவேஷன் v is equal to u + at. ஸோ இனிஷியல் வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்க.
எவ்வளோ அப்படின்னா வி நாட்டு. ஏ ஏ வேணுமா? ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஏ வந்து வேணும்னா ஏ வந்து எஃப் பை எம்மு. ஸோ எஃப் பை எம்மா எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜு. ஃபோர்ஸ் வேணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மைனஸ் இ, சார்ஜ் வந்து எலக்ட்ரானா அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இஇ போட்டுக்கலாம். அப்போ ஆக்சலரேஷன் இஇ பை எம். ஸோ இந்த இடத்துல இஇ பை எம்னு போட்டுக்கலாம். சரியா? ஸோ வெலாசிட்டியை கண்டுபிடிச்சோம். இப்போ லாம்டாவில் சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கலாம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம். விக்கு பதில் வி நாட்டு 1 ப்ளஸ் இஇ பை எம்னு போட்டுக்கணும். இஇ பை எம்னு போட்டோமா? ஸோ அந்த இன்றது தான் இ நாட்டுன்னு இருக்குல்ல, இ நாட்னே போட்டு வச்சுக்கலாம். இப்போ வேறு என்ன இருக்குது பாருங்கள். ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் இருந்தால் போட்டுட்ருக்கலாம். இல்லை, அப்போ இந்த வி நாட்டை வெளியில் எடுங்க. ஹெச் பை எம்மு வி நாட்டு நான் எடுத்தேன்னா 1 ப்ளஸ் இஇ நாட்டு எம்மு வி நாட்டு எங்கே வந்துடும்னா கீழே வந்துடும். சரியா? ஸோ அப்போ தான் இது உள்ளே இங்கே இருக்கும்போது மேலேயும் வி நாட்டு இருக்கும். இது கேன்சல் ஆகிட்டு பழையபடி வரப்போகுது. சரியா? ஸோ காமனாக எடுத்ததால் இங்கே டிவிஷனில் போட்டுப்போம். என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த என்டையர் பார்ட்டு என்ன இருக்குது இங்கே இருக்கு பாருங்கள். இந்த என்டையர் பார்ட் தான் லாம்டா நாட். அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட்டு 1 ப்ளஸ் இஇ நாட்டு இந்த ஏடி இருக்குது பார்த்தியா, இங்கே டி விட்டுருக்கோம். ஏ வேல்யூ மட்டும் போட்டிருக்கோம், டி வேல்யூ வந்திருக்கும். டி வேல்யூ அப்படியே வந்திருக்கும். அப்போ இ நாட் டி பை எம் வி நாட் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 1ல் இருக்குது. சரியா? ஆப்ஷன் 1 கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். when the light of frequency இன்சிடென்ட் வந்து எப்போவுமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போட்டோ எலக்ட்ரிஃபிகேஷன் h nu of energy is equal to work function h nu naught plus kinetic energy 1/2 mv square அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ when the light of frequency இங்கே வந்து 2 times இருக்குது, 2 nu naught where nu naught is the threshold frequency. அப்போ இதை அப்படியே போட்டுக்கலாம். incident on the metal surface, maximum velocity of the electron emitted வந்து 1/2 mv1 squareன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஈக்குவேஷன் 1. அப்போ இது இந்த சைடு எத்தனை வந்தோன்னா நான் ஆகிடும் 2h nu naught minus h naught வந்து h nu naught equal to 1/2 mv1 square. ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். when the frequency of incident radiation increase to 5, அப்போ h5 nu naught equal to h nu naught, the maximum velocity of the electron emitted in the same plate is இது வந்து 1/2 v2 square. find the ratio of v1 by v2. ஸோ இது இப்போ இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும்? 5 minus 1 4h nu naught is equal to 1/2 mv2 square. ஈக்குவேஷன் 2. 1 and 2 டிவைட் பண்ணலாம். அப்படியே டிவைட் பண்ணுறாங்க 1/4 வந்துடும். 1/2 m கேன்சல் ஆகிடும். v1 ஸ்கொயர் பை v2 ஸ்கொயர்னு வரும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுத்தோன்னா 1/2 v1 by v2. அவங்க ரேஷியோ v1 by v2 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1:2 வந்தது. ஆப்ஷன் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல், ஒர்க் ஃபங்க்ஷன் பை நாட்டோட வேல்யூ 4 எலக்ட்ரான் போல். த லாங்கஸ்ட் வேவ் லென்த் தான் கொஸ்டின் மார்க்கு. ஸோ அப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா எனர்ஜி வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ எனர்ஜி அப்படின்னும் போது இஸ் ஈக்குவல் டு h nu வந்து c பை லாம்டான்னு போட்டுக்கலாம். சரியா? ஸோ c பை லாம்டா லாங்கஸ்ட் வேவ் லென்த் தான் வந்து ஒர்க் ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. அப்போ பை நாட் வந்து அப்போ லாங்கஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னும் போது ஒர்க் ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணுவோம். பை நாட் இஸ் ஈக்குவல் டு hc பை லாம்டா நாட். அப்போ லாம்டா நாட்டுன்னும் போது hc பை நான் ஒரு hc பை வந்து பை நாட்டு. சரியா? ஸோ பை அப்போ hcயோட வேல்யூ, அதோட வேல்யூ எப்போவுமே கான்ஸ்டன்ட் மாறாது. 1240 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. 1240 எலக்ட்ரான் வோல்ட். 1240 டிவைட் பை ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 4 1 சார் 4 3 சார் 4 1 சார். அப்போ இது எல்லாமே நானோமீட்டரில் தான் இருக்கும். அப்போ 310 நானோமீட்டர். லாம்டா நாட் வந்து 310 நானோமீட்டர். இதை கிளியராக போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா an electron is accelerated through the potential difference V வந்து 10,000 வோல்ட்னு கொடுத்துறாங்க. ஓகே, the de Broglie wavelength எலக்ட்ரான் கொடுத்தாலே ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. லாம்டா இஸ் ஈக்குவல் டு 12.27 ரூட் ஆஃப் V ஆம்ஸ்ட்ராங். இது ரிப்பீட்டடாக 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. சரியா? இதை நல்லா பார்த்துருப்போங்க. 12.27
இது ரூட்டுக்குள்ளே 10^4 கூட போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா 100ன்னு வந்துடுமா. ஸோ 12.27/100 100 அப்படின்னும் போது 0.1227 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னும் போது ஆம்ஸ்ட்ராங்காக 10^0.1227 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னும் போது 10^-10. ஆனால் இங்கே ஆப்ஷன் அது இருக்கா? ஸோ ஆப்ஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணால் 12.2 தான் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் பாருங்கள். ஆம்ஸ்ட்ராங்கை இந்த 2 டெசிமல் இந்த சைட் தள்ளிச்சுன்னா -1 ஆட் ஆகும். அப்போ -12 ஆகிடும். 12.27 into 10^-12 மீட்டர். அப்போ ஆப்ஷன் 2 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, a proton and alpha particles are accelerated from rest to the same energy. The de Broglie wavelength of lambda of proton divided by lambda of alpha. லாம்டாவோட ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லாம்டா வந்து h/p/m/e எனர்ஜி வச்சு போட்டுடலாம். சேம் எனர்ஜின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2m கைனட்டிக் எனர்ஜி. சரியா? ஸோ அப்போ இதோட ரேஷியோ புரோட்டான் இஸ் டு ஆல்ஃபாவா? புரோட்டான் இஸ் டு ஆல்ஃபான்னு எடுக்கும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இது மேலே வந்துடும். 2 times the mass of alpha. கைனட்டிக் எனர்ஜி சேம் ரெண்டுத்துக்கும். அப்போ தூக்கிடலாம். டிவைடட் பை 2m மாஸ் ஆஃப் புரோட்டான்னு வந்துடும். √2 கேன்சல் ஆச்சுன்னா கூட √p லாம்டா p/லாம்டா ஆல்ஃபான்னும் போது ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் ஆல்ஃபா டிவைடட் பை மாஸ் ஆஃப் புரோட்டானு. மாஸ் ஆஃப் ஆல்ஃபா வந்து 4 times மாஸ் ஆஃப் புரோட்டானு. அப்போ லாம்டா p/லாம்டா ஆல்ஃபான்னும் போது 4 times the mass √4 times the mass டிவைடட் பை m கேன்சல் ஆச்சுன்னா √4 வந்து 2:1 ஆன்சர். 2:1 ஆப்ஷன் 1. சரியா? ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டினும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினும், an electron accelerated from rest to the potential difference v volt if the de Broglie wavelength of the electron de Broglie wavelength கொடுத்துட்டாங்க. லாம்டா வந்து 1.22 போன சம்முக்கு முன்னாடி சம் அதே மாதிரி இருக்கு பாருங்க. -2 நானோமீட்டர் அப்படின்னும் போது 10^-9. சரியா? இது கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் v கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா அதே ஃபார்முலா தான். லாம்டான்னும் போது 12.27 ஆம்ஸ்ட்ராங் ஞாபகம் வச்சுங்க டிவைடட் பை √v. சரியா? இப்போ v தான் வேணும். அப்போ v வேணும்னும் போது √vன்னு எடுத்துங்க. அதை கடைசியாக பார்த்துக்கலாம். √vனா 12.27 ஆம்ஸ்ட்ராங்னும் போது 10^-10 டிவைடட் பை லாம்டான்னு போட்டு போகிறேன். அப்போ √v அப்படின்னும் போது 12.27 into 10^-10 டிவைடட் பை லாம்டான்னும் போது 1.227 into 10^-9 -11 இருக்கும். ஸோ -11 இருக்குமா. ஸோ இதை இங்கே 12 பாயிண்ட் இருக்குது, இங்கே 1 பாயிண்ட் இருக்குது. சரி, இதையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெசிமல்லாம் மாற்றி போட்டோன்னா ஆன்சர் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதை டெசிமல்லாம் மாற்றி போட்டோன்னா √v. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், மேலே இருக்குது அப்படியே வச்சுக்கிறேன். 12.27 into 10^-10. இந்த டெசிமலை இங்கே தள்ளுறேன் அப்படின்னும் போது 27 10^-12 வரும். இதுவும் ஏதோ சேம் கேன்சல்னா 10^-10 + 12ன்னு வரும். அப்போ √v வந்து 10^². ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுக்கும்போது தான் இந்த ரூட் போயிட்டு 10^² 10^4ன்னு வரும். ஆப்ஷன் 4 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், the light of frequency 1.5 times the threshold frequency is incident on the photosensitive material. சரியா? ஸோ light of frequency 1.5 times the threshold frequency incident on the photosensitive material. ஓகே, threshold frequency nu நாட்னு எடுத்துக்கிறேன். Incident 1.5 times the threshold frequency. ஓகே, what will be the photoelectric current? What will be the photoelectric current if the frequencies of the what will be the photoelectric current if the frequency of an intensity is doubled? Intensity பற்றி கவலையே தேவையில்ல. ஃபஸ்ட்டு இதை முடிப்போம். frequencies of இந்த ஃப்ரீக்வன்சியோட ஆஃப் ஆச்சு அப்படின்னா டிவைடட் பை 2 பண்ணால் 0.75 நியூ நாட். த்ரிஷோல் ஃப்ரீக்வன்சியோட கம்மி ஆயிடுது. த்ரிஷோல் ஃப்ரீக்வன்சியோட கம்மி ஆயிடுச்சுன்னா அங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்காது. சரியா? அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்காதுன்னா அங்கே கரண்ட்டே வராது. புரிஞ்சிச்சா பாருங்கள். ஸோ நியூ நாட்டுன்றது த்ரிஷோல் ஃப்ரீக்வன்சி. இனிஷியலாக இருந்தது 1.5 times the threshold frequency. அதை ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணும்போது 0.75 ஆகிடும். அப்போ அது லெஸ் தென் த்ரிஷோல் ஃப்ரீக்வன்சி. அங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டே எஃபெக்டே நடக்காது. அப்போ கரண்ட்டே 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, the de Broglie wavelength of electron moving with the kinetic energy. கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துட்டாங்க.
114 எலக்ட்ரான் வோல்ட்டு. சரியா, எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. 114 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டாங்க. லாம்டா இஸ் ஈக்குவல் டு இதே ஃபார்முலா 12.27 ரூட் வி ஆம்ஸ்ட்ராங்கு. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி வோல்டேஜ் எலக்ட்ரான் வோல்ட்டில், அப்போ வோல்டேஜை எலக்ட்ரான் தூக்கிட்டோம் அப்படின்னா 144 வோல்ட்டுன்னு எடுத்துக்கலாம். சரியா, ஸோ கைனெட்டிக் எனர்ஜி என்னும் போது 114 எலக்ட்ரான் வோல்ட்டு, வெறும் பொட்டன்ஷியல் மட்டும் வேணும் அப்படின்னும் போது 114 வோல்ட்டு. இதை டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும் பாருங்கள். 12.27 ரூட் 144 ஆம்ஸ்ட்ராங்கு 10 பவர் -10 144 12 12.27 by 12 into 10 power -10. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 1.02 into 10 power -10 மீட்டர். ஸோ இங்கே நானோன்னு இருக்குது. நானோ அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? நானோ அப்படின்னா 10 பவர் 9. சரியா, அப்போ இதை என்ன பண்ணணும்? ஸோ நானோவை எப்படி பண்ணிக்கலாம்? 1.02 10 பவர் -1 into 10 பவர் -9 மீட்டர்னு போட்டோன்னா இதை நானோன்னு சொல்லுவேன். -1 அப்படின்னும் போது இதோட ஆன்சர் வந்து என்ன வரப்போகுது? 1.02 into 10 பவர் -1 நானோமீட்டர் -1. இப்போ இந்த 2 டெசிமலும் நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம், ஏன்னா எல்லாமே 102 தான் இருக்குது. 102 இருக்கா, இந்த 2 டெசிமல் தள்ளும் போது -1 -2 -3 ஆகிடும். ஸோ 102 into 10 பவர் -3 நானோமீட்டர். ஸோ ஆப்ஷன் 1 கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் தியரி தான். த வேவ் நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரான் வாஸ் எக்ஸ்பிரிமெண்டலி பை யார் அப்படின்னா டேவிட்சன் அண்ட் கிரிகர்மர். சரியா, இவங்க 2 பேரும் தான் இந்த வேலையை பண்ணுது, வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ electromagnetic wave of wavelength lambda is incident on the photosensitive surface, negligible work function 0 எடுத்துக்கலாம். if m is the mass of the photoelectron emitted from the surface having the de Broglie wavelength lambda d. சரியா, lambda d தான், lambda d. The electromagnetic wave of wavelength is incident on the photosensitive surface of negligible work function. The mass, if m mass of the photoelectron emitted from the surface has the de Broglie wavelength lambda d. இப்போ இதோட இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனா h nu வந்து hc by lambda is equal to work function plus kinetic energy. work function 0 சொல்லிட்டாங்க. hc by lambda is equal to kinetic energy. ஸோ கைனெட்டிக் எனர்ஜியை எப்படி சொல்லலாம் அப்படின்னும் போது hc by lambda is equal to கைனெட்டிக் எனர்ஜி வந்து p ஸ்கொயர் பை 2m சொல்லுவோம். இப்போ p மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம் பார்த்துங்க. p மட்டும் வேணும் அப்படின்னா p ஸ்கொயர் இஸ் equal to 2m hc by lambdaன்னு இருக்கும். p மட்டும் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m hc by lambda. இப்போ நம்மளுக்கு de Broglie வேவ்லென்த், அந்த வேவ்லென்த் lambda d. இந்த கேஸுக்கு என்ன வரணும்னா h by p. இந்த p எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. சரியா, h by p என்னும் போது இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது கூட என்ன பண்ணிக்கலாம், கீழே வரும், மேலே வரும்போது ரூட் ஆஃப் லாம்டா டிவைடட் பை 2m hc. இதை ரூட் ஹெச்னு போட்டு கூட ஒன்றுத்தை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடும் பாருங்கள். இப்போ இந்த ரூட்டு என்ன பண்ணிக்கலாம், லாம்டா டி ஒரு ரூட் ஹெச் வந்துடும், அதையும் உள்ள தள்ளிலாம். ஒரு லாம்டா பை ரூட் ஹெச், கீழே வந்து 2mc மட்டும்தான் இருக்கும். ரூட் ஹெச் கேன்சல் ஆகிருக்கும். இப்போ எதுக்கும் லாம்டா டிக்கும் இது மாதிரி ரிலேஷன் கொடுத்துருக்காங்களா, லாம்டா டி ஸ்கொயர். சரி, இது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணி பார்க்கலாம். லாம்டா டி ஸ்கொயர் அப்படின்னும் போது லாம்டா டைம்ஸு h by 2mc. இது எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் எங்கே இதுமாரி ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். எது மாதிரியும் இல்லையா. அப்போ லாம்டா மட்டும் இந்த சைடு வச்சுட்டு அதை அந்த சைடு எடுத்து போனால் என்ன வரும் பாருங்கள். இது இந்த சைடு வந்துச்சுன்னா லாம்டா அப்படியே இருக்கட்டும். 2mc by h லாம்டா டி ஸ்கொயர், இந்த ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி ஸ்கொயர் 2mc by h எங்கே இருக்குது, 2mc by h லாம்டா ஸ்கொயர். ஆப்ஷன் 3 கரெக்டாக இருக்குது.
சரியா? ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். இதேமாரி நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வேணுன்றதை கமெண்ட் போடுங்க, நான் அதை பண்ணுறேன். தேங்க்யூ.